வணக்கம். மகாபாரதத்துல இருக்கின்ற கிளை கதைகளை தான் நம்ம பார்க்குறோம். பாண்டவர்கள் கானகத்துல போறாங்க இல்லைங்களா? காட்டுல போகும்போது அவங்களுக்கு தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கிறதுக்காக போறாங்க. முதல்ல 4 பேருமே யார் யாரு அப்படின்னா நகுலன், சகாதேவன், அர்ஜுனன், பீமன் 4 பேருமே அந்த குளத்துல அது கேள்வி கேட்குது, பதில் சொல்லாததுனால அந்த தண்ணியை குடிச்சதுனால அவங்க அங்கேயே மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. இப்ப தர்மர் மட்டும் நீ கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேங்கிறாரு. அப்போ முதல்ல யக்ஷா முதல் கேள்வி கேட்குது. நீ ஒவ்வொரு நாளும் சூரியன் பிரகாசிக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. உடனே தர்ம சொல்றாரு, இது கண்டிப்பா பிரம்மனுடைய சக்தியினாலதான் இங்க சூரியனானது உதிக்குது அப்படின்னு சொல்றாரு. உடனே யக்ஷா அடுத்த கேள்வி கேட்குது. ஆபத்துல நமக்கு உதவுவது எது அப்படின்னு கேட்குது. துணிவே நமக்கு ஆபத்துல உதவக்கூடியது அப்படிங்கிறாங்க. இப்படி பல பல கேள்விகளை அது கேட்டுக்கிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் நம்மளுடைய தர்மர் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அடுத்தது அந்த யக்ஷா கேக்குது, ஒப்பிட முடியாதது எது அப்படின்னா தாய் தான் இந்த உலகத்திலே ஒப்பிட முடியாதது. வானத்திலையும் உயர்ந்தது எது அப்படின்னா தந்தை தான். காற்றிலும் ரொம்ப வேகமானது எதுன்னா மனம்தான். நம்மளுடைய பயணியினுடைய தோழன் யாரு அப்படின்னா கண்டிப்பாக கல்வி என்பதுதான். வீட்டுல ஒருவனுக்கு நண்பன் யாரு அப்படின்னா கண்டிப்பா மனைவி தான். இறப்புல நமக்கு துணையா வரக்கூடியது எதுன்னா தர்மம் தான். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாத்திரம் எதுன்னா இந்த உலகம், இந்த பூமி தான் ரொம்ப உலகத்திலே மிகப்பெரிய பாத்திரம். எது நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது அப்படின்னா நல்ல நடத்தைகள் தான் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. எதை ஒரு மனுஷன் விட்டுட்டானா அந்த மனுஷனை இந்த உலகமே விரும்பும் அப்படின்னா கர்வம். கர்வம் இல்லாத மனுஷனை தான் இந்த உலகமானது விரும்பும். இப்படி எல்லா வகையான கேள்விக்கும் தர்மர் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த யக்ஷா அடுத்தது கேக்குது, இந்த உலகில மிகப்பெரிய அதிசயம் எது அப்படின்னு சொல்லும் போது தர்மர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளுமே மனுஷன் இறந்து போயிடுவாங்கிறது தெரிஞ்சும் அவன் ஆசைப்பட்டுக்கிட்டு வாழறான் பாத்தீங்களா, அதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிசயம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி எல்லா கேள்விக்கும் தர்மர் ஒழுங்கா பதில் சொன்னதுனால யக்ஷா கேக்குது, நான் 4 பேர்ல யாரையாவது ஒருத்தரைதான் நான் இப்போ உயிர்ப்பிக்க முடியும், யாரு நான் உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு கேட்டோன்னு உடனே இவர் தர்மர் கவலைப்படாம சொல்றாரு, எனக்கு நகுலன் தான் உயிரோட வரணும்னு. உடனே யக்ஷா கேக்குது, என்னடா இது, பீமன் 16,000 பலசாலி, யானையோட பலசாலி அவன். அர்ஜுனன் வில்வித்தையில ரொம்ப சிறந்தவன், அவனெல்லாம் கேட்காம ஏன் நீ நகுலனை கேட்கிறன்னும் போது அவர் சொல்றாரு, இல்ல குந்தியுடைய மகனா நான் இருக்கேன், அதே மாதிரி என்னுடைய அப்பாவுடைய இன்னொரு மனைவியினுடைய மாதரியினுடைய மகனா கண்டிப்பா இன்னொருத்தர் உயிரோட இருக்கணும், அதனால எனக்கு நகுலன் சகாதேவன் நகுலன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பதில்ல ரொம்ப மகிழ்ந்து யக்ஷா 2 பேரையுமே உயிர்ப்பிக்க வைக்கிறது. இந்த யக்ஷாவா வந்தது யாருன்னா யமன் தான். மரணத்தினுடைய கடவுளா இருக்கின்ற யமன் தான். அதனால அவங்க எல்லாரையும் அவர் ஆசீர்வதித்துட்டு எல்லா